சரி வீக்கெண்டில் தான் ட்ரெஸ் காயப்போட இடம் இருக்காது, வாஷிங் மிஷின் ஃப்ரீயாக இருக்காதுன்ட்டு சரி வீக் டேஸ் தானே செவ்வாய்க்கிழமை தானே ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி காய போட்டலாம்னு சொல்லிட்டு ஸ்லிப்பர் போட்டு வேக வேகமாக படியில் ஏறி மொட்டை மாட்டியில் தான் வாஷிங் மிஷின் இருக்கும், அதாவது 5th ஃப்ளோரில். நான் இருக்க 2வது ஃப்ளோரில். சரி லிஃப்ட் இருக்குது, ஆனால் என்ன தான் நம்ம லிஃப்ட் இருந்தாலும் நம்ம படியில் போகிறது நல்லா இருக்கும்னு ரன்னிங்கை போட்டு ஏறி ஒரு வழியாக மொட்டை மாடி வந்து சேர்ந்துட்டேன். சரி ஓகே அங்கே என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா 2 வாஷிங் மிஷின் தான் இருக்கும். ரெண்டுமே 2 ட்ரெஸ் போட்டு ரன்னிங்லாம் இருந்தது. ஒன்று 57 காடிச்சு, இன்னொன்று 10 காடிச்சு. ஐயோ என்னடா இது அப்படின்னு பார்த்துருந்தேன். சரி ஓகே இது சனி ஞாயிறில் தான் வாஷிங் மிஷினை விட்டு வைக்க மாட்டேங்க, வீக் டேஸ் தான் நம்பி வந்தேன். ஆனால் எப்படி ஆயிடுச்சு. சரி ஓகே ட்ரெஸ் காய போகிறதுக்காக இடம் இருக்குன்னு சொல்லி பார்த்தா அந்த ஆங்கர் ஃபுல்லாகவே ட்ரெஸ் போட்டு ஃபுல்லாக நிரப்பி வச்சுட்டாங்க. ட்ரெஸ் காய போகிறதுக்கான இல்லை, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்ததே வந்துட்டோம், மொட்டை மாடிலேருந்து பெங்களூர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் ரசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்லேருந்து ஒரு கிளிக்கு லெஃப்ட்லேருந்து கிளிக்குன்னு சொல்லிட்டு 2-3 ஷார்ட் எடுத்து அப்படியே பெங்களூர் ரசிச்சுட்டு இருந்தேன். அந்த கிளிப்ஸ் தான் இது, இதெல்லாம் நீங்களும் பாருங்கள். அப்புறம் இதில் அந்த நாங்கள் இருக்கிற பீச்சுக்கு ரைட் சைடு உள்ள இடங்கள், அது அந்த சைடு உள்ள லெஃப்ட் சைடு உள்ள இடங்கள். சரி ஓகே அப்படி சுற்றி பார்த்துட்டே இருந்தேன். இதுதாங்க அந்த 2 வாஷிங் மிஷின், ஒன்று 57 இன்னொன்று 10. சரி ஓகே நல்ல வேலை ஏர்பாட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன், நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு காதில் மாட்டிட்டு இளையராஜா சார் பாட்டை கேட்டுட்டு அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் வாக்கிங் மாதிரி போயிட்டு அப்படியே அங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு நல்லா தான் இருந்தது. இப்படி சில்லுன்னு காற்று இளையராஜா அவங்களோட பாட்டு அப்படியே கேட்டுட்டு சரி வாக்கிங் மாதிரி போகணும், அந்த சைடில் இந்த சைடு இந்த சைடு அந்த சைடு அப்படிங்கிற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு வாக்கிங் மாதிரி போயிட்டு இருந்தேன். அது ஒரு மாதிரி ரொம்பவே நல்லா இருந்தது. சரி ஓகே மேலேருந்து கீழே பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிள் வச்சு ஒரு ஷார்ட் மாதிரி எடுத்தேன். இது தாங்க நான் இருக்கிற 5th ஃப்ளோர். சரி கீழே ஒரு ஜூம் பண்ணி எடுப்போம், ஜூம் பண்ணி 2x 1x போட்டு சும்மா போட்டு விளாண்டுட்டு இருந்தேன். இதுதான் எங்கள் ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக தெரியும் பாருங்க. அப்புறம் என்ன ஒரு வழியாக ஒரு மிஷின் ஃப்ரீ ஆச்சு, அதில் என்னோட ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு ஒரு வழியாக காய போட்டுட்டு நாளைக்கு கீழே போயிட்டேன். எந்த மிஷின் தானே யோசிக்கிறீங்க, அந்த செகண்ட் ஒன் அந்த 10 கடிச்சில் அதில் தான் போட்டேன். ஓகே நாளைக்கு பார்க்கலாம், பை பை.